பிரான்சில் எரிவாயு விலைகள் 35% அதிகமாக உயர்ந்துள்ள நிலையில் சுமார் 8 மில்லியன் மக்கள் தங்களது எரிவாயு கட்டண உயர்வை சந்திப்பார்கள் என்று எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டின் 16 மில்லியன் மக்கள் எரிவாயுவை பயன்படுத்துவதாகவும் அவர்களில் நிலையான விலை திட்டத்தில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு இருக்காது என்றும் அவர் விளக்கினார். ஏனையோருக்கான கட்டணங்கள் அதிகரிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். எனினும் தற்போதைய சூழலை 2022ஆம் ஆண்டு நிலவிய எரிசக்தி நெருக்கடியுடன் ஒப்பிட முடியாது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போது அணுமின் நிலையங்கள் முழு திறனுடன் இயங்குவதால் மின்சார விலை எரிவாயுவில் தங்கியிருப்பது குறைந்துள்ளதாக அவர் கூறினார். தற்போது வசந்த காலம் நெருங்குவதால் வெப்பமூட்டும் தேவை குறைவாக இருக்கும் எனவும் இது குளிர்காலத்தை விட மக்களுக்கு சற்று நிம்மதி அளிக்கும் காரணியாக அமையும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஏனைய ஐரோப்பிய நாடுகள் வரிகளை குறைத்தாலும் பிரான்சில் அத்தகைய வரி குறைப்பு நடவடிக்கைகள் தற்போது பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டின் நிதி நிலைமை காரணமாக இனி எந்த விலை கொடுத்தும் என்ற கொள்கையை பின்பற்ற முடியாது என அவர் கூறினார். இறுதியாக எரிவாயு விலையில் இவ்வளவு பெரிய உயர்வை அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என்பதை அமைச்சர் ஒப்புக்கொண்டார். இதற்காக தனது வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டார். எரிவாயு விலை உயர்வால் பாதிக்கப்படக்கூடிய போக்குவரத்து துறையினர் மற்றும் மீனவர்கள் எதிர்கொள்ளும் நிதி நெருக்கடிகள் குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். எனினும் தற்போதைய பொருளாதார சூழலில் அரசாங்கத்தால் பாரிய நிதி சலுகைகளை வழங்க முடியாது என்பதனை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார்.